வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிர்சா கஞ்சிங்க. சிர்சா கஞ்சி அங்கே இருக்கிறோம். இப்போ உருளைக்கிழங்கு ஏற்றலான்னு வந்தாங்க. வண்டி வந்துட்டு ஆல்ட் ஆயிடுச்சுங்க. லோடு வந்து இல்லை. ஊர் போட்ட வண்டி நிற்கிது. தெரியுதா? கண்ணாடி வரமா நிற்கிறதுனால தண்ணி ஊற்றிக்கலாம் சொல்லி பார்த்துச்சுங்க. இங்கே வந்துட்டு மோட்டர் ரிப்பேரியா, அதனால வந்துட்டு குளிக்க முடியல. அதனால இப்போ அண்ணன் வந்துட்டு என்ன சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மட்டன். அங்கே இருக்கிற அண்ணா வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க. அதான் ஆய் சொல்லுங்க. அதான் நீங்க சொல்லுங்க. எப்படிக்குது மட்டன்? கிட்டில ஓகே ரைட்டு. கொஞ்சம் காட்டுங்க. என்ன சார் இப்படி கேக்குறீங்க? அவங்க இதெல்லாம் கத்துக்கிட்டா ஏதாவது பிரச்சனைனா தைரியமா ஃபேஸ் பண்ணுவாங்கல்ல. அதுல வந்துட்டு வீடியோ எடுக்கிறது பார்த்துட்டு வெக்கப்படுறாங்க. அங்க வர என்ன அண்ணா மட்டனு செம்மை இருங்க. ஆனா இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்குமா? உப்பு கறிக்கு இப்ப இப்படி எனக்கு உப்பு கறி செதுருது. நிறைய நாள் ஆச்சுங்க. நாக்குலாம் செத்து போயிடுச்சு. என்னன்னா நிறைய நாள் ஆச்சு தானே. ஆக்சுவலி நாங்க வந்தாவே கறி எடுத்துருவோம். இந்த டைம் தான் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கறியை எடுக்கல தானே. வாரத்துக்கு 7 நாளைக்கு தான் 8 டைம் கறி எடுக்குவாங்க. இப்பதான் வந்து இல்ல குளிச்சதான் வந்து மனசுலாம் ஃபீல் பண்ணணும். என்னன்னு சொல்லி தெரியல. மண்டெல்லாம் வந்து பிக்குதுங்க. குளிக்கலாம் சொல்லி வந்துச்சு. வேகமா வெரைட்டி வேற வந்தோம். நான் வேற 3 மணிக்கெல்லாம் வந்து குளிச்சிடலாம்னு சொல்லி வந்தா பார்த்தா தண்ணியே இல்லை. இப்பயும் வந்து தண்ணி இல்லை. வந்துட்டு மோட்டர் ரிப்பேரி அப்படின்னு வந்து சொன்னேன். சார் முடியெல்லாம் தலைலாம் பிக்குது. வந்து ரெடி ஆகி விட்டது. வந்துட்டு சோத்துக்கு அனைத்து இடம் நடக்கிறது. ஓடாது. ஏன் சரி சரி ஓனர் தப்பாச்சு ஓனர். நீட்டா வந்து குளிச்சு முடிச்சாச்சு. லோடு வந்து அவளை எவ்வளவு வண்டி நிக்குதுன்னு சொல்லிட்டு நான் பேக் கேமரா காட்டுறான். ஆனா என்ன சொல்றீங்க? இதை சொல்லுங்க. லக்ஸோ கூப்பிடுங்க. லக்ஸோ ஆளை காணுங்க. இதை கருத்து ஏற்படுகல. எதை சொன்னாங்கன்னா சரியான வேக்காடு. காத்தே அடிக்க மாட்டேங்குதுங்க. இங்க வந்துட்டு பட்ட இதுல உட்காந்துக்கிறேங்க. வந்து அதிகமான வேக்குது. எதுக்குடா குளிச்சு கிடக்குது. இதானே ப்ளீச்சிங் பவுடர் போட்டுட்டான். போன குட்டி போட்ட மாதிரி இந்த லாஸ்ட்டுக்கு அந்த லாஸ்ட்டுக்கு போயினே இருக்கிறாரு, வந்துனே இருக்கிறாரு. எல்லா டிரைவரும் வந்துட்டு காலை வச்சு படுத்தாங்க, உக்காந்துட்டாங்க. லோடு ஆகல, அவங்க ஆகல. எவ்வளவு வண்டிக்கு இது பாத்தீங்களா? இது நம்ம வண்டி, நம்ம ஃப்ரெண்ட் வண்டி. அண்ணா நோ வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க, ஒரே நிமிஷம் வாங்க. வானாங்க, நானே வந்துருவோம். வானாங்க, ஒரு நிமிஷம் வானாங்க. ரோடு வந்து ஒட்டாச்சுங்க. எங்கேக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மதுரை. கிட்டத்தட்ட ஆஃபீஸ்ல இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் போனோமா. இந்த வண்டியில கைடு எடுக்கிறாங்க. நம்ம வண்டியில நானும் நம்ம அண்ணனும் எல்லாம் ஏன் வெடி போட்டு அப்படியே போகுது. என்ன சொன்னது தருணா? என்ன சொல்றது தருணா? உண்மை சொல்லிட்டு இல்ல, இப்பதான் வந்துட்டு ஒரு மாதிரி ஜாடி இருக்குது. லோடு வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த ஊருக்கு லோடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரைங்க. மதுரையில் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இல்லை அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. இங்கோ குடோன்கா இல்லை ஃபேக்ட்ரின்னு சொன்னாங்க. இதை ஃபேக்ட்ரி இறக்குறது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம அண்ணன் வந்து சமையல் வந்து செஞ்சுனே இருக்கிறாங்க. இது வந்துட்டு சரியான சொன பழக்குதுங்க. வந்து கையெல்லாம் பிக்குது. தெரியாம மூஞ்சி பேர் பட்டுருச்சு. கீரின் கிடக்கும் பைத்தியற மாதிரி. லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11 ஆகுது. கூலிங் ஸ்டோருக்குள்ள சரியான சின்ன ஃப்ரீஸே ஆயிரும் உங்களுக்கு. அந்த அளவு சின்ன எப்படி கிளங்க நடுங்குதுங்க. வெளியே ஓடி போனா எப்போ இங்க ஒரு மாதிரி இந்த கிளைமேட் வந்து நல்லா இருக்குது. அது வந்து ரொம்ப கோல்ட் ஆகுது. வேகமா தாங்க ரோடு ஏத்துறாங்க.
கொஞ்சம் லோடு வந்து ஏற்றிட்டாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 2 3 4 5 அட்டி ஏற்றிட்டாங்க. மீதி வந்துட்டு இன்னும் மீதி வந்துட்டு அங்கங்கே ஏற்றணுமா முன்னாடி. பைப்பெல்லாம் வைக்கிறாங்க. ஏதோ டைமிங் லோடு ஓட்டுற மாதிரி இருக்குது எனக்கு வேறு. பயங்கர சில்லுன்னு இருக்குதுங்க உட்காந்து மேலே. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நம்ம ராச இந்த லோட்ல வந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கிறாங்க. காட்டுறோம், பேக் கேமரால காட்டுறாங்க. லாஸ்ட் அட்டி ஏற்றினே இருக்கிறாங்க. மழை வேறு பெய்யுது. ஒரு ஒரு டைம் காட்டா போகிறதுக்கு போயிருந்தேங்க. குபு 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 மழை இல்லை அலசிய தூக்கி விட்டுங்க. எப்படி இருக்க? தரமா இருக்கா? இது எக்ஸ்பிரஸ் மாதிரியே இருக்கு. இதெல்லாம் பார்த்தா அந்த மேலே வந்து பாயே போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த இந்த பை இருக்குல்ல, அந்த இது பிளாட்ஃபார்ம் பை, அந்த பிளாட்ஃபார்ம் பை மேலே வச்சு கட்டிருந்தீங்க. ஐயோ அது வேறு எதுக்கு போகிற, எடுத்து கேபினில் போடு அப்படின்னாங்க. போடுறேன்னு சொல்லிட்டு நான் வச்சு அங்கேயே வச்சு கட்டிட்டேன். அப்புறமேட்டு இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெயிண்ட் ஏற்றினாங்கல்ல, அந்த பெயிண்டோட பிளேவுட் ஷீட் வந்து மேலே இருக்குங்க. தெரியுதா? அது வந்து இப்போ கீழெல்லாம் இறக்கி போட்டு திருப்பி மேலே ஏற்றி நீது திருப்பி பின்னாடி இடம் இருந்துச்சுன்னா பின்னாடி இப்படி சொல்லி விட்டுறலாம். அது வேறு ரிட்டர்ன் கொடுக்கணுமாங்க. ரிசீவ்டு வேறு நிறைய பிடிச்சிட்டாங்க அந்த சீட்டுக்கோசரம். அதனால் எடுத்துன்னு போய் ஆகணும். இல்லைனாலும் எடுத்துன்னு போய் தான் ஆகணும். என்ன பண்ணுறது இப்போ தலைவலினாவே அதான். எடுத்துன்னு போகணும், எடுத்துன்னு வரணும். அந்த ஒரு பிளேவுட் ஒரு இருக்கும், ஒரு 25 சீட் எவ்வளோ இருக்கும். சரி, யாருது லோடு வந்து ஏற்றி முடிச்சாச்சு. பாய் போட்டுனிக்கிறான். ஆஃப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 29 டன் தான் வருமா. முடிஞ்சா முடிஞ்சு. ஓகே ஷட். ஒரு டன் கம்மியாக வந்தாலுமே வந்துட்டு லாஸ் தான். சரி, ஒன்றும் பண்ண முடியாது. சொன்னால் 29 டன் தான் கேரண்டினே. இங்கே வந்து பார்த்தா வரும். நாங்கள் அவடு பார்த்தா வரல. நாங்கள் முன்னாடி போட்டுட்டா எஸ்ஆர்எஃப் டக்குன்னு சால்ற மாதிரி வச்சுக்கா. எஸ்ஆர்எஃப் இது கட்டல. கவுர் போறேன் எங்கே போயின்னு. ஏஜிஎம் எக்ஸ்பிரஸ் ரெடி ஆயிருச்சு. இது ஒரு வாரம் நல்லா இருக்குது. இருக்கு அந்த அப்படி தந்து உறுப்பிலே இருக்குது. ஓட்டு இடைச்சு வந்துட்டாங்களா? எடுத்துட்டானா? கட்டாவாது. அவன் இடத்தான் கட்டாவும். எங்கிருந்து வண்டி போட்டுக்கிறான் பாருங்க. அதான் பில் வாங்கினா அப்படியே போலாங்க. என்னடா குளிஸ்டால் இருக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மழை ஒரு போட்டுருச்சுங்க. மேலே ஏறி பாய் தள்ளிட்டு வந்துருக்குது. சரியான மழை. பாய் போட்டு வருது. எப்படி இருந்துச்சு தருணம்? இப்ப டைம் எவ்வளவு ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போடுவாங்க. பாவமா இருக்கும். டைம் பாருங்க 11:27. நல்ல தூக்கம் அப்பதான் புடிச்சிச்சு. ஒரு மணி நேரம் தூங்கிங்கன்னு நினைக்கிறான். நிறைய டிரைவரை பார்த்து நான் பாவப்பட்டதுக்கு எங்களுக்கு பாவம் ஆயிடுச்சு. அப்பான்ட்டே பாவம் ஆச்சு, திருப்பி ஆயிடுச்சு. சூப்பர். இந்த துணியை மாத்திரி இப்படி உறங்க வேண்டியதான். வரட்டாம். டைம் பார்த்தா 8:30. சாகர் டோல்கேட் வந்தாச்சு. கிரீஸ் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நானும் எப்படியோ பண்ணி அந்த சாகர் டோல்கேட்டை ஏமாத்திடலான்னு சொல்லி வேகமாக வந்துச்சு. அப்பயும் முடியலைங்க. வந்துட்டாரு தலைவர். வந்து டோக்கன் போட்டு தான் வருது. ஊருப்பட்ட வழி செலவு வருதுப்பா சாமி. இதில் ஒரே ஒருத்தர் கூட மிஸ் ஆகலைங்க. எல்லாரும் நிற்கிறாங்க. எல்லாம் சாக்கியே ஒளிவுனே இது. தண்ணி போட்டு 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 போட்டுன்னு ஒழுகுது. தெரியுதா? எல்லாம் அந்த தெரியுதுங்களா? இங்கே ஒளிவுங்களா? தண்ணிங்க எல்லாம் ஃபுல்லாக ஒழுகுது. இந்த ஐஸ் தண்ணி எல்லாம் ஃபுல்லாக சாக்கே கிடக்குது. எங்கதான் ஒழுகுதுன்னு தெரியல. சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டா சோகமான விஷயமானு சொல்லிட்டான்னு தெரியல. வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆர்டி வந்துட்டு ஸ்கேனர் வச்சுருக்கேன். போன்பே ஜிபேக்கு வாங்குறது. இப்ப லீகலா வாங்கணும்னு நினைக்கணும். இல்லீகலா லீகலா? அது பார்டரே இல்ல. எடுத்துட்டாங்க. காசு வந்து இல்லீகல் தாங்க சார். இல்லீகல் தானே. அந்த செக் பண்ணி யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு வந்துடுறாங்க. அவனுக்கு இந்திக்காரமும் நிக்கணும். விட்டு ஆட்டி ஏதி பண்ணி நம்ம வண்டி மட்டும் பிடிக்கிறான்.
சுற்றி தமிழ்நாடு ஒரு பாடம் போடுறாங்க. திருப்பூர்ல ஒரு பாடம் போட்டு ஒரு 4 பேர் வச்சுக்கிறேன் கார்ல. ரொம்ப நானும் அந்த மாதிரி வசூல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். கேட்டா ஆர்டிஓ நினைட்டான். வேணா எல்லாரும் பீச்சுன்றாங்கன்னு சொல்லி நாம நல்லா இருக்குல்ல. ஆனா எனக்கு அது பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா ஸ்கேனர்ல வச்சிருக்கான் அப்படின்னு. என்ன இருந்தா கொள்ளு பாக்குறவங்க ரெடி ஆயிட்டு இருக்கீங்க வழியில் நினைச்சதுக்கா? உடம்பு சோறு அது காய்ச்சல் போய் கொண்டை கரைக்காம ஏன் சளி? ஆமா, அது வந்துட்டு மழையில் நனைஞ்சதுக்கு அதுக்கும் நல்லா வந்துட்டு கோல்ட் ஆயிடுச்சு. நேற்றுலாம் வந்துட்டு போட்டு போட்டா உழுவுது மூக்குலங்க. டைமிங் லோடு மாதிரி வந்துட்டு பாட்டி வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாய் வேற போட்டு மழை கீழே பெய்யாதோ அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டான். மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாம தான் பாய போட்டோம் ஒண்ணு மழை பெய்யாதோ அப்படின்னு நினைச்சோம். மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்சுதான் பாய் போட்டதுக்கு ஒரு திருப்தி அடையும்ல. டைம் எவ்வளவு பாத்தீங்கன்னா 45 அவங்க தாண்டி போயினே இறங்குறோம். வாட்டர் வரும்னு நினைக்கிறோம். இப்ப இந்த மூட்டை வந்து பார்ட்டிக்கு வந்து கவுருங்க. கவுரு இது வேற அங்கிருந்து வேற அனுப்பிச்சுடுறோம். அது வேற நாங்க விட்டுட்டு வந்துட்டுங்க. திரும்ப கார்ல எடுத்து வந்து கொடுத்துட்டு போனோம். அதுக்கு திருப்பி இந்த ரோட்ல வந்துட்டுங்க ஊர்பட்ட ஆர்டிஓ செலவு வருது, ஊர்பட்ட டோல்கேட் வருது. ஒரு டோல்கேட்டு எப்படி பார்த்தாலும் 900 ரூபாய், 800 ரூபாய், 1000 ரூபாய் அந்த மாதிரி வருது. நாம அந்த ரோட்ல போனாங்கல்ல, மைசூர்ல இருந்து துர்கா, ஹொஸ்பேட்டு, பீஜாப்பூர், பன்றிப்பூர். அந்த பன்றிப்பூருக்கு மூடிட்டாங்க. அந்த வழியா போனாங்க அப்படின்னா வந்துட்டு டோல்கேட் செலவு கம்மியாகுது. ஜாவரா அந்த இண்டூருக்கு முன்னாடி ரத்லாம், ஜாவரா எக்ஸ்பிரஸ் இறங்குங்களா, மும்பை எக்ஸ்பிரஸ், அதுல வந்து ஆர்டிஓ செலவும் கம்மி, டோல்கேட்டுமே கம்மியாக தான் வருது. 800 கிலோமீட்டருக்கு 6000 ரூபான்றது வந்து பரவாயில்ல. 700 800 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு 6000 ரூபாய். இதுல வந்துட்டு ஊருப்பட்டு தான் வருது. இது வரைக்குமே ஆர்டிஓ செலவே 4000 ரூபாய் வந்துது. இன்னும் நம்ம வந்துட்டு இப்பதான் வந்துட்டு பார்டரே டச் பண்றோம். எந்த பார்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா பார்டர் டச் பண்றோம். ஆச்சா தாண்டி இதுக்கே வந்துட்டு ஊர்பட்டு தான் செலவாகுது. அந்த ரோட்டு எனக்கு ரொம்ப பெஸ்டா தோணுது. மைலேஜும் வந்துட்டு அந்த எக்ஸ்பிரஸ் ஏறினா நகை வண்டி வந்து அனத்துற பேச்சுக்கு இடமே இல்லை. வண்டி கத்துறதே இல்லை. சுத்தமா அப்படியே ஸ்மூத்தா பூ மாதிரி போகுது வண்டி. ஆனா இதுல கீரை மாட்டிக்கின்னு இழுத்துக்கின்னு வெறும் மேடா வருது. மேடு பள்ளம், மேடு பள்ளம், மேடு பள்ளம். அது எனக்கு அந்த ரோடு தான் பிடிச்சிச்சு. கம்முன்னு நேரம் அப்படியே விட்டுருந்தா கூட பரவாயில்லன்னு தோணுது. பார்க்கலாம் இதுல என்ன மைலேஜ் வருது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு பர்சனலா வந்துட்டு இந்த ரோடுக்கு வந்து ஆர்டிஓ செலவு மட்டும் கொஞ்சம் கூட வருதுங்க. இது வரைக்குமே 4000 வந்துருச்சு. இதுக்கு மேல இன்னும் போக அந்த சாகர் ஆர்டிஓ ஒண்ணு அது டோக்கன் போட்டுச்சு. ஊர்பட்டு தான் வருது. மேகம் மூட்டமா கருக்கு நிக்குதுங்க. இப்போ வந்து டியூட்டி வந்தா நாம தான். ஏன் இந்த ரோடு நான் பெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நாம எந்த ரூட்ல போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்றுந்த ஆக்ரால ஏற்றி கோலியார், அப்புறமேட்டு லலித்பூர், ஜான்சி, இந்த சாகர், நாக்பூர், அப்படியே ஹைதராபாத், இந்த வழியா வந்து தான் போறேங்க. பெங்களூர் போக மாட்டேங்க. இப்போ மாலூர் வழியா போயிருவாங்க. இதுல வந்துட்டு டோல்கேட் செலவு கொஞ்சம் கூட, அப்புறமேட்டு ஆர்டிஓ செலவு கூட. அதுல வந்துட்டு அது எக்ஸ்பிரஸ்ல இல்லைங்க. அப்படியும் எக்ஸ்பிரஸ் நிக்கிறாங்க. இதுவும் பரவாயில்ல தான். அது வந்து மைலேஜ் வந்துச்சுங்க. நல்ல மைலேஜ் வந்துச்சு. நம்ம வண்டி வந்துட்டு நான் எதிர்பார்க்கல அந்த மைலேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அனத்தாது போகுது இல்ல வண்டி வந்துட்டு, கீரே வாங்காது போகுது. அப்படி டாப்லயே போறதுனால இது நம்ம அண்ணன் ரெஸ்ட். நம்ம தான் டியூட்டி எடுத்து பிடிச்சோம். சார் இல்லைன்னு போனோம். டயர் செக் பண்ணிட்டு அப்படியே எடுத்து விடலாங்க. தேவநல்லிக்கு இன்னொரு 100 கிலோமீட்டர் இருக்குதுங்க. பாகிப்பள்ளிக்கு எவ்வளவுன்னு தெரியல. அது ஒரு பாதிக்குமா? தேவநல்லிக்கும் பாகிப்பள்ளிக்கும் 50க்கும். இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகுதுங்க. நான் வந்துட்டு இங்கேயே பெங்களூர்லேயே இறங்கிடுவோம். நம்ம அண்ணன் தான் போயிட்டு லோடு வந்து இறக்கி வருவாங்க. ஆனால் அது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா ஃபீல் பண்ணுறீங்களா? ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லைன்னா நீங்க இருக்க முடியல. இல்லைங்க, ஒரு மாதிரி அது மலையில் நடந்ததுக்கு அதுக்கு ஒரு மாதிரி ரெஸ்ட் தேவைப்படுது. உடம்பு வந்துட்டு ஓய்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்.
வீடு பார்த்தா எனக்கெல்லாம் பாருங்க காய்ச்சல் ஆமா மலையில இருந்ததுக்கு வந்து 2 பேருக்குமே வந்து செட் ஆகல. உடம்பு வந்துட்டு அதோட தன்மை இழந்துருச்சு. மலையில இருந்ததுக்கு அதுக்கு இவருக்கு வந்து ஃபுல்லா வந்துட்டு நென்சிட்டியை பிடிச்சிருக்கு இவருக்கு. எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. ஆனா அது நல்லா தான் இருக்குது. ஆனா ஒரு மாதிரி ஒரு லைட்டா ஒரு ஃபீல் ஆகுது. அது என்னன்னு தெரியல. அப்புறமேட்டு வண்டியில என்னென்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா, அந்த 15 RPM மேல போனா அது ஏதோ டர்போ ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அது ஒரு வேலை. டயருங்க பிரீச் பார்க்கணும். அது போனடியும் பார்க்கல. தண்ணி உழுவுது. தண்ணி ஒழுகுதா மேல? ஆமா மழை தண்ணி இது ஒழுகுது. அப்புறமேட்டு ஜாக்கி சர்வீஸ் பண்ணணும். வேற என்ன இருக்குதுன்னா அவள் தானே 5-6 நாள் இருந்துச்சு. 5-6 வேலையில 1வது வேலை வீல் கிரிஸ் பார்க்கணும். அடுத்து 2வது வேலை ஜாக்கி இது பண்ணணும். 3வது வேலை இது பொட்டியில தண்ணி உள்ள ரெடி பண்ணணும். அடுத்து இன்னும் 3 வேலை டர்போ வேலை செய்யணும். டர்போ ஒன்று வேலை செய்யணும். அப்புறமேட்டு பிரீச் பார்க்கணும். அது வந்துட்டான். வேற இன்னும் ஏதோ சொன்னனே. ஆனா இது ஃபேன் இது அந்த இது பெல்ட் ஃபேன் பெல்ட் மாத்தணும். அது மாதிரி லைனிங் கொஞ்சம் லைனிங் அடிங்க. அவ்வளவுதான். அப்புறமேட்டு லோடு இறக்கிட்டு லோடு ஏற்றிட்டு வந்துருவாங்க. நம்ம அப்புறமேட்டு வந்து ஜாயின் ஆயிடுவாங்க. ஓ சொல்லுங்க. வண்டி வந்து டைமிங் மாதிரி ஓட்டிட்டு வரேன். நான் ஆக்சுவலி டைமிங் கணக்கு தான். எங்கேயுமே ஒரு வரைக்கும் ஆல்ட்டுன்றது ஒரு நிமிஷம் நேரம் கூட நிக்க வைக்கலாம். நம்ம இடத்த வந்து அங்க ஆக்ரா ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 நிமிஷம் நேரம் கூட நிக்க வைக்கல. நிக்க வச்சுதான் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் டீ பிரேக் மட்டும் தான். எங்கேயுமே நிக்க வைக்கல. வண்டி பாட்டில் வண்டி வந்து இது நான் ஸ்டாப் வெஹிக்கிள். ஏன்னா ஆமா ஏஜிஎம் எக்ஸ்பிரஸ். அண்ணா பெட்டோட்டா எக்ஸ்பிரஸ் ஏஜிஎம் எக்ஸ்பிரஸ் கிடையாது. தக்காளி இது என்ன இது உருளைக்கிழங்கு எக்ஸ்பிரஸ். தக்காளி இது தக்காளினே வருது பாருங்க. பெட்டோட்டா எக்ஸ்பிரஸ் ஏஜிஎம் எக்ஸ்பிரஸ் தான் கிடையாது. டைம் பார்த்தா 3 கரெக்டா எங்க ஊருக்கு வந்துட்டேன். ஓகேண்ணா சாப்பிட்டுங்க. 3:30 இப்போ வந்து டியூட்டி அண்ணனை வந்து எழுப்பி விட்டாச்சு. அண்ணன் வந்து தூங்கி இருந்துட்டு போறாங்க. ஓகே பாய். இது எப்படிதான்? ஆமா ஸ்ட்ரைட்டா போயிடும். ஒரு ரவுண்ட் ஆடுற மாதிரி வரும். அந்த ரவுண்ட் ஆடுற வந்து ரைட்டு. அவன் ஒரே ரோடு. ஓகே பாய் 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 பாய். பார்த்து போயிட்டாங்க. கிளம்பிட்டான். பிளே அவுட் வந்து பின்னாடி அடிக்க வச்சுருந்தீங்க. போயிட்டே இருக்கோம். என்னோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து எடுத்துட்டேன். இவ்வளவுதான் என்னோட ப்ராப்பர்ட்டி. அழுக்கு துணின்னா எல்லாம் துவச்சுங்கிறது. இன்னொரு டைம் எங்க அம்மா கிட்ட கொடுத்து துவைக்க வைக்கலான்னு ஒரு ஐடியா. இப்போ வந்துட்டு கூட்டின்னு போறதுக்கு யாருன்னா வராங்களான்னு கேட்டிங்களா? இல்லைங்க, எங்க அப்பா வந்து ஊருக்கு போயிட்டாங்க. அதனால கொடி நடியா நடந்தே போவோம். டைம் வந்துட்டு நாய் வந்து குலைக்கிற டைம் இது. இல்லைல்ல எது ஆகுதோ தெரியல, பார்ப்போம். சரிங்க வீடியோ வந்து இதோட என் பண்ணிக்கலாம். இதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பாடுறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லே வந்துட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட அன்பு ஆதரவு எப்பயும் போல் கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுங்க. அண்ணன் வந்த உடனே திரும்ப டியூட்டிக்கு வந்து மாறிடலாங்க. போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். பாய் 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 பாய்.